ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம கத்துக்கணும், இனிமே வந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாமே வந்து இன்னும் கத்துக்கணும். இதுல நிறைய இருக்கும். ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுங்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பாயிண்ட்ல வந்துச்சு, ஓகே இந்த விஷயங்கள்லாம் பண்ணலான்னு மைண்டில் வந்துச்சு, நீங்கள் எதனால் வந்து இந்த என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பிக் பண்ணி பார்க்கோ இந்த விஷயத்துக்கெல்லாமே கூட மணி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ப்ரைஸ் ரேஞ்சஸில் பார்த்தோம்னா இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்ஸ்க்கும் சரி, இப்போ கண்டென்ட் ரைட்டிங்க்குலாம் எவ்வளோ வரையும் சார்ஜஸ் ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறாங்க? நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் எடுத்தோடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிருத்லாவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட சேனல் நிறைய ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு காலேஜ் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேல் எப்படி வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் இன்னொரு போர்ஷனாக இருக்கிறது தான் நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமா, அதே மாதிரி காலேஜ் படித்து முடிச்சவங்களுக்குமே கூட ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி என்னோட பாக்கெட் மணிக்கோ இல்லை நான் வந்து ரெகுலராக நான் சர்வே பண்ணிக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி எப்படி வந்து ஒரு சைட் ஹஸில் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். பிகாஸ் மிருத்லா அவங்க கம்ப்ளீட்டா காலேஜ் படிச்சுக்கிட்டு அவங்க மோர் தென் 20 to 25,000 அமௌண்ட் ஒரு நல்ல ஃபிகர் ஆஃப் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்க, ஸோ என்னென்ன வேஸ்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்றாங்க. ஸோ நீங்களும் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஜாப் போகாம இன்னும் வேலை கிடைக்காம இருக்கு, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி சைட் ஹஸல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மிருத்லா ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ நவீன். கிரேட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ எதனால் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க ஒரு சைட் ஹஸல், தென் எப்படி அதோட ஜேர்னி இருந்துச்சு, எப்படி லேர்ன் பண்ணீங்க, தென் ஃபர்தராக எப்படி போச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்குங்கிறத உங்களோட கம்ப்ளீட் ஜேர்னியை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஷோர். ஸோ என்னோட பேர் வந்து மிருத்லா. ஸோ ஐ எம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் MBA ஒரு ரெப்யூட்டட் காலேஜ் இன் கோயம்புத்தூர்ல. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months முன்னாடி வந்து நான் அந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். கிரியேட்டிவ் க்ரோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் பேஜ் மாதிரி ஆரம்பிச்சு அண்ட் ஃப்ரீலான்சிங், மணி மேக்கிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஸோ இதை பற்றியான வீடியோஸ் அண்ட் கான்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் என்னோட ஜர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து UGல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான பேச்சுலர்ஸ் தான் படிச்சிருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மென்டார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நீ நல்லா பண்ற அப்படின்னு சொன்னனால எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைடா இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து நல்லா பேசுறோம், நல்லா வீடியோ எடிட்டிங்லாம் பண்றோம், கிராஃபிக் டிசைனிங்லாம் பண்றோம், சரி நம்ம இது அப்படியே ஏன் ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஃப்ரீலான்சிங் பண்ற என்னோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 months வந்து இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. பட் நான் 2 months இன்டர்ன்ஷிப் போனப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க, போட்டோ டிசைனிங்னா ஒரு போட்டோ கேன்வா இருக்கும், நம்ம போயிட்டு வெறும் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு அண்ட் அதை அப்படியே எடுத்து போட்டுருவோம். ஸோ இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மைண்ட் செட்ல தான் வந்து நான் இன்டர்ன்ஷிப்பே போனேன். பட் அங்க எனக்கு க்ரோத் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் தான். ஸோ அங்க வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ட் வந்து வெறும் போஸ்டர்ஸ் வீடியோ எடிட்டிங் இல்லாம இதை எப்படி வந்து பண்ணலாம், இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் வந்து இது பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம நல்லா பேசுறோமே, ஒரு பர்சனல் பிராண்டிங் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால ஓகே கிரியேட்டிவ் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 6 months முன்னாடி ஆரம்பிச்சேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 4-5 கிளைண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மந்த்லி வந்து ஒரு 20,000 to 25,000 வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா வந்து பர்சனல் பிராண்டிங் ட்ரை பண்ணலாம். கிரேட். ஸோ சூப்பராக இருந்துச்சு உங்கள் ஜேர்னி. ஸோ நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு மெயினாக கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அதை ஏர்ன் பண்ண முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறதுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதை லேர்ன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கிடையாது. ஸோ இப்போ நீங்களே உங்களோட நாலேஜ் வச்சு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக ஸ்கில்லை கற்றுக்கிட்டுமே இப்போ இருக்க விஷயத்தில் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் பேஸ்லேருந்தே போவோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், இதுக்காக நம்ம மணி ஏர்ன் பண்ணணும் ஒரு நீட் இருக்கும்ல. பிகாஸ்
ப்ளஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கப்பவே மணி ஏர்ன் பண்ணணுன்ற நிறைய பேருக்கு மணி வேணுன்றனால வீட்டில் தான் போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். பட் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களை வந்து இல்லை நம்மளே ஏர்ன் பண்ணணும், நம்ம இந்த விஷயத்துக்காக ஏர்ன் பண்ணணும், சம்வாட் உங்களுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் ஆகிருந்து அந்த நீடட்னால தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி பர்சனலாக எந்த விஷயம் உங்களை ரொம்ப புஷ் பண்ணி நெக்ஸ்ட் எடுக்க வச்சது? ஸோ என்ன ஆக்சுவலி வந்து நான் இந்த ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. இது எனக்கு எப்படி மோட்டிவேட் ஆச்சு அப்படின்னா வந்து நான் மோஸ்டா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எல்லாரும் கூடயோ வீக்கெண்டோ வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மணி வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சம்பாதிக்கிறேன், இதுதான் என்னோட காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க பார்ட் டைமா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரீலான்சிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது, ஒரு ஜீரோ நாலேஜ் தான் இருந்துச்சு எனக்கு. பட் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு எல்லாம் செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் பாரு இதெல்லாம் பண்ணி நான் மணி எல்லாம் ஆன் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன், இது இப்படி இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மணி வந்து அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக அவங்களுக்கு வந்து மணி தேவைப்படலாம். அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் மணிக்காக மணி தேவைப்படலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்தோடனே வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி மேக் பண்ணுங்கிறது செகண்டரியா இருந்துச்சு தவிர ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம கத்துக்கணும், இனிமே வந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாமே வந்து இன்னும் கத்துக்கணும். இதுல நிறைய இருக்கும். ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். இப்ப ஏஐ வந்துருச்சு, இப்ப நம்ம அடுத்து வந்து ஏஐ படிக்கணும். இப்ப ஏஐ தெரியல அப்படின்னா வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்ட்ல சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அதனால வந்து நீங்க இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அப்டேட் ஆயிட்டே இருந்தாதான் வந்து உங்க இந்த ஃபீல்ட்ல வந்து சர்வை பண்ண முடியும். காட் இட் சூப்பர். ஸோ நீங்கள் எந்த ரீசனுக்காக மெயினாக ஸ்டார்ட் பண்ணீங்க, மெயினாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்ணணும்னு நினச்சா அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஃபர்தராக ஒரு விஷயம் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணலான்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேலு நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணலான்னே கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்கும். எந்த விஷயம் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு தெரியாமல் இருக்கும். நீங்களுமே கூட நிறைய ஃபீல்டை ட்ரை பண்ணிட்டு தான் மேபி ஃபைனலாக ஓகே இந்த ஃபீல்டில் இந்த நீஸில் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாங்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பாயிண்ட்டில் வந்துச்சு, ஓகே இந்த விஷயங்கள்லாம் பண்ணலான்னு மைண்டில் வந்துச்சு, நீங்கள் எதனால் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற சைடில் வந்து பிக் பண்ணீங்க? ஸோ நான் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல நான் வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்து எடிட் பண்ணிருப்பேன். அதாவது என்னோட ஸ்டார்டிங் வீடியோ எடிட்டிங் ஜேர்னி வந்து எப்படி ஆச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஷாட்ல தான். ஸோ இன்ஷாட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே. அண்ட் ஓகே வீடியோ எடிட்டிங் நல்லா இருக்கு, ஓகே வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி ஓகே போட்டோ போஸ்டர் டிசைனிங் எல்லாம் பார்த்துட்டு ஓகே வீடியோ எடிட்டிங் கூட கஷ்டமா இருக்கு, மைன்யூட்டா இதெல்லாம் எடிட் பண்ணுவோம், சரி ஓகே போஸ்டர் டிசைனிங் பண்ணலாம், இது கூட ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பேர்ல தான் இருந்ததே தவிர வந்து பர்சனல் பிராண்டிங் ஒண்ணு இருக்கு, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்ப எனக்கு ஐடியா இல்ல. சோ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இது தனி அது தனி, அப்போ வீடியோ எடிட்டிங் தனி, கிராஃபிக் டிசைனிங் தனி, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தனி. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்குள்ளே இதெல்லாமே வரும். அண்ட் இதுவும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நம்ம மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் படிப்போம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. சோ வந்து என்னோட மைண்ட் வந்து ஆஸ்லேட் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகே நம்ம இது படிக்கலாமா இல்ல அது படிக்கலாம், இதனால ஏதாவது ஒண்ணு பார்த்தேன்னா திடீர்னு கேட்டீங்கன்னா ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு இருந்தா கூட சரி பேசாம ஒரு டீ கடை போட்டுடலாமே அப்படின்னு கூட. சோ எது பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ்லயுமே சொல்லியிருப்பேன், அண்ட் இப்பவும் சொல்றது என்னன்னா வந்து நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது அப்துல் கலாம் வந்து சொல்லுவாரு, உங்களை தூங்க விடாம ஒரு விஷயம் வந்து இதாயிட்டே இருக்குன்னா அதுதான் உங்களோட பேஷன், நீங்க அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதா என் மைண்ட்ல இருந்ததே தவிர எதை பண்ணலாம், எதை பண்ணா மணி ஏர்ன் பண்ண முடியும், எது பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா மணி ஏர்ன் பண்ணலாங்கிற கான்செப்டுக்கு உள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 3 months 6 months ஓகே நம்ம மணி ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜில வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிரும். பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து சர்வே பண்ண முடியாது. ஒரு 3 months 6 months தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா வெளியே ஐயோ இது இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு வேணாம், பரவாயில்ல பணமே வேணாம் அப்படின்னு தோணும். அதனால எந்த ஃபீல்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது இன்கேஸ் நான் எடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருச்சுன்னா நான் என்ன பண்றது, சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. சோ அப்ப என்னோட மென்டார் வந்து பாத்தீங்கன்னா நீ நல்லா வீடியோ எடுக்கிறியே, போஸ்டர் டிசைன் எல்லாம் பண்ற, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு,
உனக்கு தான் இந்த சோஷியல் மீடியா பத்தி எல்லாம் தெரியும்ல, இன்ஸ்டால எப்படி போடணும் அதெல்லாம் சொல்றேன்ல. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள சோஷியல் மீடியான்னு இருக்கு. அண்ட் இப்போ அது வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீ ஏன் அது படி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டூடெண்டா வந்து என்ன பண்ணணும், மெயினா விஷயம், நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எடுத்தோடனே வந்து வெளியே கிளைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறத விட நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளோ, இப்ப நம்ம காலேஜ் படிக்கிறோம்னா வந்துட்டு காலேஜ் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை ப்ராக்டிக்கலா அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க காலேஜ்ல நீ ஏன் அதை தப்பா பண்ண, இது நல்லா இல்ல அப்படின்னு உங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க. இது நீ மாத்தி பண்ணு, இது பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லி உங்களை கைட் பண்ணாங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அப்ப நீங்க வந்து ஓகே இது பண்ணலாம், அப்போ இப்படிதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இப்படிதான் இது இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறையவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் இங்க ஒரு டைம் வந்து படிச்சுட்டு இருக்கவே நான் காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே வீடியோ எடிட்டிங் என்னோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்கிரேடுங்கிறது வந்து நார்மலா ஒரு வீடியோ கிளிப் போட்டு ட்ரிம் பண்ணி சாங் போட்டு இந்த மாதிரி இதுக்கு பதிலா கொஞ்சம் ஓகே ஓவர்லே ஆட் பண்ணலாம், அடுத்தப்ப கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம், ஓகே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து வீடியோ எடிட்டிங்ல அப்கிரேட் ஆனது. சோஷியல் மீடியாவும் மார்க்கெட்டிங்குமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஓகே நம்ம வந்து இந்த டைம் போஸ்ட் பண்றோம், இந்த டைம் போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாம யாரு டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போட்டா நல்லா இருக்கும், எந்த மாதிரி போஸ்டர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அதை பத்தின ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இப்படி எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு, இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகே கிரேட். ஸோ அப்படியே ஃபர்தராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன வருங்கிறத மென்டார் சொன்ன மூலிமா ஜஸ்ட் நீங்களே எடுத்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி டீப்பாக ஒரு விஷயமா வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி ஃபர்தராக போயிருக்கீங்க. பட் ஐ பர்சனலி ஃபீல் தட் ஸ்டில் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பேசியிருக்கோம், எஸ்இஓ, பிபிசி, வீடியோ எடிட்டிங், நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசியிருக்கோம். பட் இது எல்லாமே ஒரு ஸ்கில், இது எல்லாமே சேல் பண்ணலான்னு கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபர்தராக எல்லாத்தோட ஒரு காமனாக பீப்புளோட மைண்ட் செட் இருக்குன்னா ஜஸ்ட் நார்மலாக இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம், இந்த மாதிரி இருக்குது. பட் அந்த யூடியூப் வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு வேலை, அந்த எடிட்டருக்கு ஒரு காசு கிடச்சிருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி அந்த வீடியோ கீழே எழுதியிருக்கிறது ஒரு கான்டென்ட் ரைட்டர் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்பாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு வேலை அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டாப் பர்சன்டேஜில் டிஜிட்டலாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. பட் இன்னும் ரொம்ப பாட்டமாக டெப்த்தாக இறங்கி பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பார்ட் டைமாக சைடஸ்லாம் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக போய் கேட்குறப்ப அவங்க வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் இருந்தால் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் பார்ட் டைமாக பண்ண முடியுறாங்க. பட் டேட்டா என்ட்ரி ஒர்க்னாமே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் சொல்ல வராங்கன்னு தெரியாமல் எல்லாருமே டேட்டா என்ட்ரினா பார்ட் டைம்னு சொல்லி அப்படி மீன் பண்ணுறாங்க ஒழிஞ்சு இந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம் ஒழிஞ்சு யாருக்குமே இதுக்குள்ளே நீஷாக இருக்க விஷயங்கள் தெரில. ஸோ நீங்களுமே இப்போ ஃப்ரீலான்சிங்காவோ பார்ட் டைமாவோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பிக் பண்ணி பார்க்கோ இந்த விஷயத்துக்கெல்லாமே கூட மணி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்தராக எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க, எந்தெந்த விஷயங்களுக்குலாம் பீப்புள் மணி தராங்க? ஓகே, சோ இப்போ வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா வந்து பாத்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணணுங்கிற மைண்ட் செட் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு கான்செப்ட்ல இங்க நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துற நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்பி காசு இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு இவ்வளவு மணி தருவோம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஏமாறது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க மைண்ட் செட் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதனால வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ண, ஓகே நம்ம கிட்ட ஓகே ஒரு 5,000 இருக்கா, சரி 5,000 கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எதுவுமே இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க போக, ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, கேம் விளையாடுங்க, மணி ஆன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கான்செப்டுக்கு போகாம உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிஜிட்டலா சைட் ஹசல்ஸ் வந்து நிறைய இருக்கு. போஸ்டர் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், அப்புறம் கான்டென்ட் ரைட்டிங். சோ இந்த கான்டென்ட் ரைட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கறது பொறுத்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து கான்டென்ட் தான். சோ கான்டென்ட் வந்து கான்டென்ட் கிரியேஷன் ஓகே அப்படின்னா இப்போ கான்டென்ட் கிரியேஷன் வந்து நல்லா இருக்கு, அப்ப நம்ம கான்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது பண்ணா கரெக்டா இருக்கும். ஒரு கான்டென்ட் கிரியேஷன் நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே நல்லா நான் கிரியேட்டிவா யோசிப்பேனா, நான் சொல்ற ஐடியா வந்து இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இது வந்து கேட்சியா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு அது வந்துச்சு அப்படின்னா நீங்க கான்டென்ட் கிரியேஷன் ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ கான்டென்ட் கிரியேஷன் ஒன்றும், வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிறைய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேஷன், அதுக்கப்புறம் நீங்க வெறும் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்றதே வந்து ஒரு ஒர்க்கா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைட் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோம் டியூஷன் எடுக்கிறவங்களா, சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து டிஜிட்டல் நோட்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம்
டிஜிட்டல் போஸ்டர்ஸ் நீங்க டிசைன் பண்ணி தரலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க வெப்சைட்ஸ்ல வந்து இந்த அப்வொர்க், லிங்க்டின் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லிங்க்டின்லாம் வந்து சும்மா நான் வந்து என்ன ஒரு சர்டிபிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹாப்பி டு ஷேர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, யாருக்கு நீட் இருக்கோ கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு வந்து போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கான்டென்ட் ரைட்டர், நான் இவ்வளோ எந்த ஒரு பிசினஸ் பர்சனா யாரோ ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து தே ஆர் ரெடி டு கிவ் யூ தி மணி. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணப்போ நான் அமௌண்ட் சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3000 தான். சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் ஃபுல்லாமே சொன்னாங்க. பட் நான் இனிஷியலா வந்து 3000 சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஓகே இது நீங்க கரெக்டா பண்றீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே நம்ம இதை பண்றோம், அப்ப நம்ம இதை கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் போலாம் அப்படிங்கிறது. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் இந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட டைம், நீங்க எவ்வளவு ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்றீங்க, இத்தனை எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ண எனக்கு இவ்வளவு ஹார்ஸ் ஆகும், இந்த டைம் ஆகும், இந்த டூல்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன், எத்தனை நீங்க பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்றீங்க, எவ்வளவு ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றீங்க. அதாவது ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாம இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன் அண்ட் இந்த ஹை ரெசல்யூஷன்ல அப்படிங்கறத எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க அண்ட் உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியும். ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணியும் வந்து நம்ம டைரக்டா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இல்ல எனக்கு பர்சனல் பிராண்டிங் வராது, நான் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட தான் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் காட்டுங்க. உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, என்னோட ஒர்க் இது, ஸோ நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது எப்படி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க உங்களை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது இருக்கு. ஸோ ஸ்டெப் 1 வந்து பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிறது ஒரு ஸ்கில்ல வந்து நீங்க இதை நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்கில்லை வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. அந்த ஸ்கில்லை நல்லா ஃபுல்லா படிக்கணும்னு கிடையாது. ஒரு 50% நீங்க படிச்சுட்டு ஓகே இது நம்ம அடுத்த இது என்னால வந்து வெளியே நான் கொண்டு போய் இதை வந்து நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்கில்லை நீங்க நெக்ஸ்ட் கொண்டு போகலாம். ஸோ ஒரு 50% லேர்னிங் அண்ட் அதுக்கப்புறம் 50% ப்ராக்டிக்கலோட மிச்ச 50% படிச்சுட்டே வாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றது. போயிட்டு கரெக்டா நம்ம வந்து எந்த கிளைண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நம்ம போய் பொலைட்டா அப்ரோச் பண்ணணும். அண்ட் பொலைட்டா அப்ரோச் பண்றது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட ஒர்க்ஸை வச்சு பேசுங்க. சோ நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாம இதுதான் என் ஒர்க் பாருங்க, டெஃபினட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட ஒர்க்ஸ் வச்சு பேசுங்க. சோ நீங்க இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மத்ததெல்லாமே வந்துட்டு ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, கிரேட், சூப்பர் மிருதுளா. ஸோ கிட்டத்தட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க நம்மளோட சைட்லேருந்து. கிரேட். ஸோ அதே மாதிரி ஃபர்தராக வந்து இப்போது நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணுறப்போ இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா 25,000 இப்போ அந்த மாதிரி ரேஞ்சில் ஏர்ன் பண்ணுற பட்சத்தில் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே நிறைய ஃபீல்டு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஃப்ரீலான்சிங் பார்ட் டைம் பண்ணணும்னு நினச்சிட்டாரு, அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபர்தராக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற மூலிமா சார்ஜஸ் பண்ண முடியுது? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்து இந்த SEO, SEM, கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த SEO, SEM, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் சைடா போகும். ஸோ அப்ப நீங்க வந்து அதை பத்தி கிளியரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அது டெக்னிக்கல் சைடா போகும்னா, இப்ப நீங்க இந்த கூகுள் ஆட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது நம்ம வந்து கூகுளுக்கு வந்து சர்ச் இன்ஜின் நம்ம வெப்சைட்லாம் வந்து வியூ ஆகிறதுக்காக சர்டன் அமௌண்ட் பே பண்ணுவோம். சோ அப்ப வந்து உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அப்ப நீங்க டெக்னிக்கலா அது எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், எப்படி அதை நம்ம ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க டெஃபினட்டா வந்து போலாம். இல்ல நான் ஒரு பேசிக்கா இருக்கேன், எனக்கு எடுத்தவுடனே பேசிக்கா இருக்கவங்க என்ன இப்பதான் நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கவங்க வந்து எடுத்தவுடனே SEO, SEM நான் பண்ணி கிளைண்ட்டுக்கு பண்றேன் அப்படின்னு போவேன்னா எடுத்தவுடனே நீங்க வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட ரீச் ஆவீங்க அண்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் சைடும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும் SEO-ஓட கம்பேர் பண்ணும்போது. சோ அப்ப நீங்க இதுல SEO-ல நீங்க எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரீலான்சரா நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறனே தெரியல அப்படின்னா நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா வீடியோ எடிட்டிங் கத்துக்கோங்க, இல்ல போஸ்டர் டிசைனிங் கத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கு, நான் வந்து நல்லா யோசிப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கான்டென்ட் ரைட்டிங் போங்க. சோ இந்த 3 விஷயம் வந்து இப்ப ரொம்ப வந்து இது வந்து எப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து போகாது. டிஜிட்டலா ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் இந்த ஒரு
3 விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ரோல் ஆயிட்டே தான் இருக்கும். சோ அதனால இந்த விஷயத்த வந்து மெயினா நீங்க கத்துக்கோங்க. ஆனா இதெல்லாம் நீங்க நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க SEO, SEM, Google Ads இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்கிறது பெட்டர். சோ இப்போ நீங்க இந்த வீடியோ எடிட்டிங்ல நீங்க எப்படி பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளான வந்து ஃப்ரீ டூல்ஸ் நிறைய இருக்கும். இன்ஷார்ட், VN, CapCut, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ரீ டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நீங்க உங்களோட வீடியோ எடிட்டிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ஓவர்லே, எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைனிங் கத்துக்கோங்க. ஸோ போஸ்டர் டிசைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேன்வா இருக்கு. ஸோ கேன்வா AI டூல்ஸே நிறைய இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் அதே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க உங்களோட ப்ராம்ப்ட் என்னவோ அந்த ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டா கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா அது ஹை குவாலிட்டியில ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு போஸ்டர் டிசைனிங் ஒர்க்குமே ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரியேட்டிவா எனக்கு எழுத தெரியும் அப்படின்னா உங்க ஐடியாஸ் என்ன, நான் எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேணும், இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் கான்செப்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அழகா அதுவே கண்டென்ட் கொடுத்துருது. ஸோ அதனால வந்து நீங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட்ல இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னா வந்து யூடியூப் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். யூடியூப்ல வந்து ஓகே நான் இந்த கான்டென்ட் கிரியேட்டரை வந்து நான் இந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே அப்ப நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி நான் கான்டென்ட் ரைட்டிங் எழுத எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பாருங்க. அதை வச்சு ஒரு பேஸா வந்து நீங்களே எழுதி பாருங்க. யூஸ் AI டூல்ஸ். ஸோ AI டூல்ஸ் வந்து டெஃபினட்டா இப்ப இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் என் நாலேஜ் தான் வந்து நான் பண்ணி எனக்கு தெரிஞ்சதான் நான் எழுதுவேன், எல்லாமே என் நாலேஜ் தான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல சர்வை பண்றது கஷ்டம். பிரைஸ் ரேஞ்சஸ்ல பார்த்தோம்னா இப்போ இந்த வீடியோ எடிட்டிங்ஸ்க்கும் சரி, இப்போ கண்டென்ட் ரைட்டிங்ல எவ்வளோ வரையும் சார்ஜஸ் ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் சொல்லியிருந்தீங்க. ஸோ வீடியோ எடிட்டிங், கான்டென்ட் ரைட்டிங் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க? எவ்வளோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க? ஓகே, இப்போ வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடோபி, போட்டோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா அவங்க வந்து 1 lakh to 2 lakhs வந்து டெஃபினட்டா கொடுக்க ரெடியா இருக்காங்க. அது வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்ல, போஸ்டர் டிசைனிங், உள்ள சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட் 2 lakhs அதுக்கு மேலேயுமே வந்து மணி அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஹியூஜ் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்றீங்க. ஸோ அது மூலமா பர் ரீல் அப்படின்ட்டு வரப்போ இப்போ ஒரு ரீல், ஒரு யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி வரப்போ எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க? ஒரு ரீலுக்கு நான் ஒரு ரீலுக்கு மட்டும் நீங்க எனக்கு வீடியோ எடிட் பண்ணித்தாங்க அப்படின்னா வந்துட்டு 15,000 to 20,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. பேசிக் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 5,000 தான் ஸ்டார்டிங்கே. ஸோ ஸ்டார்டிங் வந்து 5,000ல இருந்து 20-25,000 அதுக்கு மேலே வந்து ஒரு ரீலுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஓகே, ஃபைன், கிரேட். ஸோ ஃபர்தராக இப்போ நெக்ஸ்ட்டு டைம் இப்போது நீங்கள் ஃபர்தராக உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுத்தது அப்படிங்கிறதுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்துமே ஃபர்தராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி ஒரு கிளைண்ட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணி கேட்ச் அப் பண்ணுறீங்க? ஸோ என்ன மாதிரி கிளைண்ட்ஸோடலாம் நல்லா வந்து ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ரெவன்யூ மேக் பண்ண முடியும்? ஸோ நான் ஒரு கிளைண்ட்ஸ் எப்படி ரீச் அவுட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் எனக்கு கிளைண்ட்ஸ் எப்படி வந்தாங்கன்னா, நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பர்சனல் பிராண்டிங் ஒரு பேஜ் ஆரம்பிச்சேன். அண்ட் பேஜ் ஆரம்பிச்சு இதை பத்தி ஒரு வீடியோஸ் போட்டேன். ஸோ என்னோட செகண்ட் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதாவது நல்ல வியூஸ் வந்து போச்சு. ஸோ அது மூலயமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அண்ட் என்னோட செகண்ட் கிளைண்டே வந்து எனக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதனால வந்து இப்போ நீங்க கிளைண்ட் வந்து நம்ம டேரக்டா தெரிஞ்சவங்க கிட்ட அப்படிதான் அப்ரோச் பண்ணணும் இல்லை. நீங்க நல்லா பேசுவீங்க, நான் ஒரு பர்சனல் பிராண்டிங் பேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க ஒர்க்ஸை நீங்க அதுல போஸ்ட் பண்ணலாம், உங்க ஒர்க்ஸை நீங்க அதுல காட்டலாம். சோ அப்ப டெஃபினட்டா வந்து யாரா இருந்தாலும் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. சோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து சென்னையில இருந்து ஒருத்தவங்களை ரீச் அவுட் பண்ணேன். அண்ட் இன்னொரு செகண்ட் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்களை ரீச் அவுட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறப்ப இப்போ டீமோ இல்லை அடிஷனலாக பீப்புள் வச்சு தேவைப்படுற நீடட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரே ஆளாக இருந்து எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, டீம்ஸோட வச்சு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வீடியோ எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் ரைட்டிங்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் அண்ட் என்னோட காலேஜ் ஜூனியர் ஒருத்தவங்களும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கண்டென்ட் ரைட்டிங் நல்லா பண்ணுவாங்க அண்ட் ஒருத்தவங்க வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவாங்க. அவங்க கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கேட்சியாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும் அவங்களோட கண்டென்ட் எல்லாமே. அதாவது ஒரு பிளாகுக்காகவோ இல்லை நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா இதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நானா தான் டேரக்டா போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்க நல்லா பண்றீங்க, நம்ம ஒர்க் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதான். அண்ட் வீடியோ எடிட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லா எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க அப்படியே கிளைண்டோட ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 3 பேரா.
சூப்பர், கிரேட். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் சைட்லேருந்துமே உங்களோட ஜேர்னிலேருந்துமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் போயிட்டுருக்கு, ப்ளஸ் கிளைண்ட்ஸ் விஷயங்களை பற்றியுமே நிறைய பேசியிருந்தோம். ஸோ ஃபர்தராக இப்போ ஒரு லாஸ்ட் அண்ட் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக இப்போ ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணி சைடு ஹஸ்ல் பண்ணி ஏர்ன் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய உங்களுக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் லேக் ஆகிருக்காங்க, இந்த விஷயத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் எடுத்தோடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு சைடு 7 பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எடுத்தோடனே நான் மில்லியனர் ஆகணும், எனக்கு எடுத்தோடனே 1 lakh earn பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எடுத்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படிங்கறத நினைங்க. ஸோ அதுக்காக அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். நீங்க உங்களை எப்படி நீங்க ஸ்டெப்ஸை பிரிச்சுக்கிறீங்களோ அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க, ஆனா அதை கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க அண்ட் கன்சிஸ்டன்டா இருங்க. அண்ட் இது ரெகுலரா வந்து உங்களோட சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்க கிளைண்ட்ஸோட அப்ரோச் பண்ணுங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, லிங்க்டின், அப்வொர்க், இந்த மாதிரி இதுலலாம் உங்களோட ஒர்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ண ஒரு பக்கம் உங்க ரெஸ்யூமும் வந்து பில்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸும் வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் நீங்க இது அப்படியே போக போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டீமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு 2 பேரை ஹையர் பண்ணுங்க, வீடியோ எடிட்டிங் ஹையர் பண்ணுங்க. ஸோ ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது உங்களோட நாலேஜும் இல்லாம மத்தவங்க கிட்ட இருந்தும் நீங்க கத்துப்பீங்க. சோ நீங்க பேசிக்கா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி படிங்க, ஒருத்தவங்க கிட்ட கேளுங்க இதை நம்ம கரெக்டா பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை என்ன அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்க ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்றது. ஏஐ டூல்ஸ் டெஃபினட்டா தேவைப்படுது. ஸோ ஏஐ வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்க ஸ்கில்ஸையும் அப்கிரேட் பண்ணிட்டே வாங்க. டெஃபினட்டா நீங்க இந்த ஃபீல்ட்ல சர்வே ஆகலாம். ஓகே, ஃபைன், கிரேட். ஸோ சூப்பர் அமிர்தலா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. மேபி கண்டிப்பாக இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக பீப்புள் நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளஸ் மிருத்லா அவங்களோட லிங்க்டின் ஐடி மேக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுமே நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிருத்லா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.